குறவர் சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகள்லாம் பசியோடு வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு உணவு இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது ரொம்ப வேதனையான செயல். ஒரு 4 குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வக்கில்லைன்னா இவங்க எதுக்கு சமபந்தி போஜனம் நடத்துகிறாங்கங்க? கோயிலினுடைய பணத்தை எடுத்து அண்ணாதுரையினுடைய பிறந்த சமபந்தி போஜனம் நடத்துகிறாங்க. இதே மற்ற வழிபாட்டு தளத்தில் நடத்த முடியுமா? சரி, நடத்துகிறீங்க, நடத்துறதையாவது ஒழுங்காக நடத்துகிறீங்களா? நேற்றுக்கு தமிழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு தமிழகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பு அரசினுடைய பிரதிநிதி அவர் நடக்கக்கூடிய அவர் தலைமையேற்று நடத்தக்கூடிய விழாவிலேயே 4 குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியலன்னா இவங்க என்னத்தை தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க? இன்னைக்கு கோயிலுக்குள்ள இது இப்ப என்ன ஆகுது? ஏதோ கோயிலுக்குள்ள வந்து ஒரு சமுதாயத்தினுடைய குழந்தைகள் வரலன்னு சொல்லி இன்னைக்கு அவர்கள் ஒதுக்கப்படுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரா அப்பாவு? ஏற்கனவே வந்து அப்பாவு அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் சொன்னார், இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, தீண்டாமை இருக்குன்னு சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்தணுக்காக வேணுக்குன்னே இந்த குழந்தைகளை புறக்கணித்தாராங்கிற கேள்வி இன்னைக்கு வருது. எங்க இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் எந்த இடத்துலையும் எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது, வேறுபாடு கிடையாது. இவர்கள் எல்லாம் எங்களோட பிறந்த சகோதரர்கள். நாங்கள் வந்து குரத்தி வள்ளியம்மையை முருகனுடைய மனைவியாக உள்ளே வைத்து வழிபடக்கூடியவர்கள். நாங்கள் இந்து தர்மத்தில் எந்த இடத்துலையும் சனாதனத்துல வேறுபாடு கிடையாது, பாகுபாடு கிடையாது. ஆனா இந்த பாகுபாடை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது யாருன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம். நீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலின சகோதரர் வேலை பார்த்த இடத்துல அவர் வெளியே போகும்போது அந்த திமுகவினுடைய அந்த ஒன்றிய பொறுப்பாளர் அந்த இடத்த சாணம் மெழுகி பண்ணார். பார்த்தோமா இல்லையா? நம்ம இது மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த திராவிட அரசுகள் தான் செய்யுது. இந்து மதத்துல, இந்து பண்பாட்டுல, சனாதன தர்மத்துல எந்த இடத்திலையும் பாகுபாடு, வேறுபாடு, தீண்டாமை கிடையாது. இதெல்லாம் அந்நியர்கள் வந்து புகுத்தியது. அந்த புகுத்தியதை இன்றைக்கு திமுக அந்நியர்களுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய திமுக தான் கடைபிடிக்குது. ஒரு 4 குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க என்னையா? அப்பாவுக்கு அந்த துட்டு கூட இல்லையா? எவ்வளவு சம்பாதிக்காரு? பசியோட வந்து நிக்கிற பிள்ளை 4 பிள்ளைகள், அது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னா இவர் ஏக்க சமபந்தி போஜனம் நடத்துறாங்க. கோயில் துட்டு எடுத்து வீணாக்குறாங்களா? 793 பேருக்கு சாப்பாடு போட்டதா கோயில் அறிக்கை கொடுக்குறாங்க. 793 பேர் அங்க சாப்பிட்டாங்களா? நிரூபிக்க முடியுமா? இது அன்னதானத்துல மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதா சொல்றேன். எத்தனை பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்க? நீங்க நேற்றுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள்லாம் வந்து பசியோடு நிக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வீடியோல பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த தூக்குச்சீட்டுல பெரிய பெரிய ட்ரம்ல எல்லாம் உள்ள போகுது. அது என்ன போகுது? உணவு போகுதா? அப்ப உணவு வச்சுக்கிட்டே இல்லைங்களா? ஏன் இந்த குழந்தைகள் மறுக்கப்படுறாங்க? இன்னைக்கு இந்த குழந்தைகளை மறுக்கப்பட்டது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அலட்சியமான போக்கு. ஒரு சபாநாயகர் பங்கெடுக்கக்கூடிய விழாவில் ஒரு குழந்தைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றால் வேதனையாக இருக்கிறது. இந்த வேதனைக்கு தீர்வு காண்கின்ற வகையில் இன்னைக்கு நாங்கள் இந்து முன்னணி சார்பில் எங்களுடைய சகோதரர்கள் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் பாத யாத்திரை போறாங்க. திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறாங்க. பல வருஷமா போகக்கூடிய பக்தர்கள், அருமையான இந்துக்கள். இவர்களை புறக்கணிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த திராவிடத்தினுடைய இந்த புறக்கணிப்பை கண்டிக்கிற வகையில இன்னைக்கு நாங்கள் அவர்களை அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக என்றென்றைக்கும் நாங்கள் இவர்களோடு இருப்போம், அவர்கள் எங்களோடு இருப்பார்கள்.